ஜோயா, உன்னோட எனக்கு நிச்சயதார்த்தம் நடந்ததை நினைச்சா இந்த உலகத்திலேயே நான் தான் ரொம்ப அதிர்ஷ்டசாலின்னு தோணுது. இப்போ உங்களோட ஆசை நிறைவேறிடுச்சா ஜோயா? வாங்க போலாம். ரசியா, நீயா? பி, அவ எங்கேயோ போயிட்டான்னு நீ நினைச்சுக்க. அப்புறம் இந்த சின்ன விஷயத்துக்கு போய் தன்வீர் எப்படி பொய் சொல்லுவான்னு நீ நினைக்கிற? நீ தன்வீரை புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதான். என்ன தைரியம்! உன்னை பத்தியும் உன்னுடைய தராதரத்தை பத்தியும் எனக்கு நல்லாவே தெரியும். உன்னோட பேச்சு உன்னோட கண்ணு மாதிரியே பொய் சொல்லுது, புரியுதா? அந்த பொண்ணு இன்னும் இங்கேதான் இருக்கா. எனக்கு எல்லாமே தெரிஞ்சு போயிடுச்சு. இன்னைக்கு அசார் அகமது கானோட இவளுக்கு நிச்சயதார்த்தம் நடந்திருக்கு. கத்தாத ரசியா. அவ அப்ப போனா, ஆனா அசார் ஏர்போர்ட்டுக்கு போய் கூட்டிட்டு வந்துட்டாரு. இந்த நிச்சயதார்த்தம் உண்மை இல்ல. அப்படியா? அப்படின்னா உனக்கு ரெண்டாவது கண்ணு தெரியலையா? பார்க்காமலே ஒரு விஷயத்தை என்னால புரிஞ்சுக்க முடியும். இந்த நிச்சயதார்த்தம் வேணா உண்மை இல்லாம இருக்கலாம், ஆனா இவங்களோட காதல் உண்மையானது. அப்புறம் இந்த பொண்ணு இருக்காளே, அவ ரொம்ப புத்திசாலி, நீ தான் ஒரு முட்டாள். இவளை உன்னால இங்க இருந்து அனுப்பவே முடியாது. இவளை இந்த ஊரை விட்டு உன்னால அனுப்பி வைக்கவே முடியாது. நான் தான் உன்னை பத்தி சரியா புரிஞ்சுக்காம தப்பா எடை போட்டுட்டேன். பில்லோ ராணி. என்னாச்சுமா? அம்மா, நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம்னு நினைக்கிறேன். ஆமா, நான் கூட திரும்பி போயிடலான்னு நினைக்கிறேன். நான் போய் இந்த விஷயத்த அன்னைக்கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். நஜ்மா, நீ ஃபாருக்கியை கூட்டிட்டு வா, நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம். சரிங்கண்ணா, அவங்க அந்த பக்கம் தான் போயிருப்பாங்க. நீங்க எதுக்கும் போய் செக் பண்ணிடுங்க. நான் இன்னொரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு வந்துடுறேன். நாளையில இருந்து என் டயட்டிங் ஆரம்பிக்குதுல்ல. சாரி. நீங்க என்கிட்ட மன்னிப்பு கேக்குறதால உங்களுடைய பாவம் குறைஞ்சிராது தில்ஷா. என்ன?
மாமா எனக்கு உங்க வாய்ஸ் சரியா கேக்கல. ஆக்சுவலி நான் இங்க ஒரு ஃபங்க்ஷன்ல இருக்கேன். இங்க ரொம்ப சத்தமா இருக்கு. சரி, நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன். அல்லாஹ் ஹாஃபிஸ் மாமா. நம்ம நிச்சயதார்த்தத்தை பத்தி நீங்க யார்கிட்டயும் சொல்லிருக்க மாட்டீங்கன்னு நான் நம்புறேன். ஏன்? ஏன்னா அது உண்மை இல்ல. அல்லாமியா, வாட்ஸ் ராங் வித் யூ மிஸ்டர் கான்? முதல்ல இது உண்மை இல்லங்கிற கோரஸை கொஞ்சம் நிறுத்துறீங்களா ப்ளீஸ்? அண்ட் பை தி வே, நான் என் அக்கா மாமா கிட்ட என்ன பேசணுங்கிறத நீங்க டிசைட் பண்ண கூடாது, புரியுதா? இந்த விஷயத்தை நம்ம மறக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த விஷயத்தை நீங்க எனக்கு ஒரு 2000 தடவையாவது இது வரைக்கும் சொல்லிருப்பீங்க. அண்ட் ஐ அம் டயர்ட் நவ. அப்படி இருந்தும் நீங்க ஏன் இப்படி நடந்துக்கிறீங்கன்னு தான் எனக்கு தெரியல. நீங்க புரிஞ்சுக்கவும் மாட்டீங்க மிஸ்டர் கான். ஏன்னா நீங்க இமோஷனலி சேலஞ்சான ஆளு. 17 வருஷமா இருந்த இந்த அமைதிக்கு அப்புறம் நான் உங்களை எப்படியாவது புரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன் தில்ஷாத். நாம என்னைக்காவது ஒரு நாள் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவோம் நான் நினைச்சேன். ஆனா என் மேலயும் என் குழந்தைங்க மேலயும் இவ்வளவு வெறுப்பு வச்சிருப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. நான் எப்பவுமே உனக்கும் உன்னோட குழந்தைங்களுக்கும் கெடுதல் நினைச்சதே இல்லை. அதுக்கு ஹுதாதா சாட்சி. நான் எப்பவுமே அவங்களையும் என் குழந்தைங்கள தான் பாக்குறேன். நீ எப்பவும் என்ன தப்பாவே நினைச்சுக்கிற ஷெரின். தப்பா தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன் உங்களுடைய உண்மையான குணத்தை பத்தி. என்ன மட்டும்தான் உங்களுக்கு பிடிக்கலன்னு நினைச்சேன். என் குழந்தைங்களையும் உங்களுக்கு பிடிக்கலையா? நான் என்ன செஞ்ச ஷெரின்? நான் எதுக்காக அப்படி எல்லாம் பண்ணணும்? ஏன்னா என் குழந்தைங்க சந்தோஷமா இருக்கிறத நினைச்சு உங்களுக்கு வயிறு எரியுது. அயான்க்கும் நிக்கத்துக்கும் கல்யாணம் நடக்க போது, ஆனா உங்க குழந்தைங்களுக்கு நடக்கல. உங்களால என் குழந்தைங்களோட சந்தோஷத்தை சகிச்சுக்கவே முடியல. உன்னால எப்படி இப்படி ஒரு விஷயத்தை யோசிக்க முடியுது ஷெரின்? இந்த மாதிரி நான் நினைக்கல, நீங்க தான் நினைச்சீங்க தில்ஷாத். இது எல்லாருக்கும் தெரியும். எல்லாருக்கும் என்ன தெரியும் ஷெரின்? இந்த உலகத்துல நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எப்படி வேணும்னாலும் பேசுவாங்க. ஆனா எல்லாமே உண்மை ஆயிடாது. எல்லாருமே ஒதுங்கி நின்னு வேடிக்கை மட்டும்தான் பாப்பாங்க ஷெரின். ஷெரினோட மனசு மாறுறதுக்குள்ள இந்த மாய மந்திரம் எல்லாம் தில்ஷா தான் பண்ணான்னு நான் நம்ப வைக்கணும். அதுக்கு ஏதாவது பண்ணியே ஆகணும். அட ஏன் இப்படி சுத்தி சுத்தி பேசிட்டு இருக்க தில்ஷாத்? நீ இப்படி பேசுறதெல்லாம் பார்த்தா இதையெல்லாம் நான் தான் பண்றேன்னு சொல்ற மாதிரியில இருக்கு. இங்க பாருங்க ரசியா, இது எனக்கும் ஷெரினுக்கும் நடக்கிற பிரச்சனை. இதுக்கு நடுவுல நீங்க வராதீங்க. பாத்தியா ஷெரி, இவளை பத்தி எல்லா விஷயமும் எனக்கு தெரியுங்கிறது இவளுக்கு தெரியும். அதனாலதான் இடையில பேச விடாம பண்றா. ஷெரின், இத பத்தி நம்ம அப்புறமா பேசிக்கலாம். எல்லாரும் சிரிக்கிற மாதிரி பண்ணிடாத. நில்லுங்க தில்ஷாத். ஃபீலிங்ஸை எப்பவுமே நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டீங்க. நீங்க எதையும் புரிஞ்சுக்க மாட்டீங்க. நான் எதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன்? நான் உங்களுக்கு எதை புரிய வைக்கணும்னு நினைக்கிறேனோ அதுதான். அத உங்களால புரிஞ்சுக்கவும் முடியாது. ஏன்னா சில விஷயங்களை மனுஷங்க தானா போய் புரிஞ்சுக்கணும். நீங்க என்கிட்ட என்ன எதிர்பார்க்கறீங்க? என்ன பேசணுமோ அதை இப்பவே பேசுங்க. நாங்க கொஞ்ச நாளாவே எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம்னு உங்களுக்கு தெரியுமா தில்ஷாத்? எல்லாம் உங்களால தான். நீங்க என்னையும் என் குழந்தைங்களையும் ஏன் நிம்மதியா வாழ விட மாட்டேங்கிறீங்க தில்ஷாத்? என்
என்னுடைய சந்தோஷத்துல உங்க கண்ணு பட்டுச்சு தில்ஷாத். அசார் நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாடி ஆயன் நிச்சயதார்த்தம் நடந்ததுல உங்களுக்கு நிறுத்து ஷெரின், நிறுத்து. நீ என்ன சொல்லணுமோ அதை சொல்லி முடிச்சிட்ட. இன்னொரு விஷயத்தையும் நல்லா கேட்டுக்கோ. அசாருக்கு நிச்சயதார்த்தம் நடந்து முடிஞ்சிருச்சு. அசாருக்கு நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சா? என்ன தனியா விட்டுடுங்க. மிஸ் ஃபாரூக்கி, பிடிவாதம் பிடிக்க இது நேரம் இல்ல. அப்படின்னா எந்த நேரத்துல பிடிவாதம் பிடிக்கலாம் நீங்களே சொல்லிடுங்க. அப்ப பிடிவாதம் பிடிக்கிறேன். வீட்லயும் நீங்க என்கிட்ட பேச மாட்டேங்கிறீங்க, இங்கேயும் என்ன இக்னோர் பண்றீங்க. நான் உங்ககிட்ட எப்பதான் பேசுறது மிஸ்டர் கான்? நான் என்ன சொல்லணும்னு நினைச்சனோ அதை சொல்லிட்டேன். What do you want me to say? Nothing. Thank you so much நீங்க சொன்னதுக்கும் செஞ்சதுக்கும். நீங்க என்னோட விரல்ல இந்த மோதிரத்தை போட்டு விட்டதுல இருந்தே இதெல்லாம் டிராமா, பொய்ன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. என் மேல பாவப்பட்டு எனக்கு உதவி பண்றதுக்காக தான் இதெல்லாம் பண்ணீங்கன்னு நீங்க சொன்னீங்க. ப்ளீஸ் மிஸ்டர் கான், எனக்கு உண்மையை சொல்லுங்க. நீங்க இதெல்லாம் பண்ணதுக்கு பின்னாடி எந்த ரீசனுமே இல்லையா? ஒருவேளை நான் போயிருந்தேன்னா உங்களுக்கு கஷ்டமாவே இருந்திருக்காதா? நான் இங்க இருக்கணும்னு நீங்க நினைக்கலையா? ப்ளீஸ் சொல்லுங்க மிஸ்டர் கான், இந்த நிச்சயதார்த்தத்துக்கும் இந்த ரிங்குக்கும் எந்த அர்த்தமுமே இல்லையா? நீங்க என்ன நினைக்கிறீங்க மிஸ் ஃபாரூக்கி? இந்த நிச்சயதார்த்தம் உண்மையா இருக்கணும்னு? நான் ஏன் அப்படி நினைக்கணும் மிஸ்டர் கான்? I'm not mad. அப்புறம் நான் ஏன் இதெல்லாம் கேட்டேன்னா ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திக்கணும்னு நினைச்சேன். உங்க மைண்ட்ல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டேன். Good. Then I hope everything is clear. இனிமேலாவது நீங்க இதை வச்சு நான் தொந்தரவு பண்ண மாட்டீங்க. ஓ ரியலி? அப்படி உங்களுக்கு அவ்வளவு கஷ்டமா இருந்தா எதுக்காக ஏர்போர்ட் வரைக்கும் ஓடி வந்து நாங்க தடுத்து நிறுத்துனீங்க? இந்த ரிங்க போட்டு விட்டு நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். இனிமே இதை பண்ண மாட்டேன். ஆமா, நீங்க ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. அதனால தான் இதை இன்னும் போட்டுக்கிட்டு இருக்கீங்களா? இப்பவே இத கழட்டு. Please. வெயிட். அண்ணா, அண்ணா சீக்கிரம் வாங்கல. ப்ளீஸ் வாங்க. என் பையனுக்கு நிச்சயதார்த்தம் நடக்குதுன்னு தெரிஞ்ச உடனே உங்களால அதை பொறுத்துக்கவே முடியல. அதான் என் பையனோட நிச்சயதார்த்தத்தை நிறுத்திட்டீங்க. அப்புறம் உங்க பையனுக்கு நிச்சயதார்த்தம் பண்ணிட்டீங்கல்ல? அவ போய் சொல்லிட்டு இருக்கா ஷெரின். ஆனா இந்த மாதிரி யாராவது நிச்சயதார்த்தம் பண்ணுவாங்களா? யாரையும் கூப்பிடல, எந்த உறவும் இல்ல, நிச்சயதார்த்தம் மட்டும் ஆயிடுச்சா? நல்லா இருக்கு. புருஷன் விட்டுட்டு போன பொம்பளையோட பையனுக்கு எந்த குடும்பத்துல பொண்ணு கொடுப்பாங்க? ஹசினாக்கா, நீங்க ரெண்டு பேரும் என்ன பேசுறீங்க? அவங்க ரெண்டு பேரும் சரியா தான் சொல்றாங்க ராஷன். உண்மையை கேட்கறதுக்கு கஷ்டமா இருக்கா தில்ஷாத்? உதவி கேட்டு என் புருஷனை பார்க்காதீங்க தில்ஷாத். அட விட்டு தள்ளு ஷெரின். இந்த மாதிரி பொம்பளைகளுக்கெல்லாம் இதுதான் வழக்கம். கையால் ஆகாதவன். ஹசீனா அபி சரியா தான் சொல்றாங்க. புருஷன் விட்டுட்டு போன பொம்பளை தான் நீங்க. உதவி கேட்டு என் புருஷனை பார்க்காதீங்க தில்ஷாத். அட விட்டு தள்ளு ஷெரின். இந்த மாதிரி பொம்பளைகளுக்கெல்லாம் இதுதான் வழக்கம். கையால் ஆகாதவன். ஹசீனா அபி சரியா தான் சொல்றாங்க. புருஷன் விட்டுட்டு போன பொம்பளை தான் நீங்க. அப்புறம் இந்த கரை உங்க மேலயும் உங்க பிள்ளைங்க மேலயும் வாழ்க்கை பூராவும் இருக்கும். நீங்க
குழந்தைங்களுடைய சந்தோஷத்தை பறிக்க நினைக்கிறீங்க. அதுக்காக நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க. ஆனா உங்க குழந்தைங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷமே வராது. நீங்க ஏன் ஆயனுடைய சந்தோஷத்தை பறிக்கணும்னு நினைச்சீங்கல்ல, ஆசானுடைய வாழ்க்கையில எந்த சந்தோஷமும் வராது பாருங்க. அசார் ராஷித்க்கு பெரிய பையனா இருக்கட்டும், ஆனா அசாருக்கு கல்யாணமே நடக்காது. இது ஒரு அம்மாவுடைய சாபம். புருஷனை விட்டுட்டு போடுவேன்னு சொல்றியே, அப்படின்னா நீ யாரு? எனக்கு போட்டியா வந்தவ தானே? பொண்ணு மாதிரி பொம்பளைக்கு எப்பவுமே முதல் மனைவியோட ஸ்தானம் கிடைக்கவே கிடைக்காது. உனக்கு என்ன தோணுது? உன்னை பார்த்து நான் வயிற்றுச்சல் படுறேன்னா, உன் குழந்தைங்களை பார்த்து வயிறு எறிகிறேனா, உன்னோட போட்டி போட நினைக்கிறேனா? இன்னைக்கு நான் உனக்கு காட்டுறேன் ஷெரின், போட்டி அப்படின்னா என்னங்கறத. விட என்ன, 17 வருஷமா நான் அமைதியா இருந்தேன். ஆனா இனிமே அமைதியா இருக்க மாட்டேன். உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா? ஒரு நாள் அவன்கிட்ட நீங்க கணக்கு கொடுக்கணும். அப்புறம் நீங்க ரஷீத் அகமது கான் சார், நல்ல வேளை நீங்க அமைதியா இருந்துட்டீங்க. நான் உங்ககிட்ட இந்த அமைதியை தான் எதிர்பார்த்தேன். இந்த நம்பிக்கையாவது நீங்க காப்பாத்திட்டீங்க. 17 வருஷத்துக்கு முன்னாடி அமைதியா இருந்தீங்க, அப்புறம் இன்னைக்கு நீங்க அமைதியா தான் இருக்கீங்க. இப்பதான் எனக்கு புரியுது, நீங்க பெத்த பையன் உங்களையே இந்த அளவுக்கு வெறுக்கிறான்னு. இங்க பாரு ஷரன், நான் என்னைக்குமே உன்னை எதிரியா பார்த்ததே இல்லை. என்னோட விதிதான் என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்குன்னு நான் நினைச்சிருக்கேனே தவிர உன் மேல பழி சுமத்துறது இல்ல. ஆனா நீ மத்தவங்களோட சூழ்ச்சி வேலையில இருந்து இன்னும் வெளியில வரவே இல்லை. நீங்க எல்லாரும் என்ன பத்தி என்னென்னமோ பேசியிருக்கீங்க, ஆனா நான் எதுக்குமே பதில் சொல்லல. ஆனா இன்னைக்கு என்னோட குழந்தைங்களை பத்தி இப்படி பேசி நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட ஷரன். ஒரு மனைவி வேணா அமைதியா இருக்கலாம், ஆனா ஒரு அம்மா அமைதியா இருக்க மாட்டா. இன்னைக்கு நான் உங்க எல்லார் முன்னாடியே ஒரு விஷயத்த சொல்ல ஆசைப்படுறேன். என்னோட பையன் அசாருக்கு நிக்கா நடக்கும். அதுவும் 10 நாளைக்குள்ள நடக்கும். ஆனா ஒரு விஷயத்தை மறந்துடாதீங்க, அந்த நிக்காக்கு நீங்க வந்தீங்கன்னா அது நிச்சயமா எனக்கு பிடிக்காது. போலாமா ஆசார்?